தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தாமதமா வந்ததுதான் இந்த பேரிழப்பிற்கு காரணம் என்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. 500 போலீஸ்னு அவங்க சொன்னாங்க, இவர் 650. அதுலயே ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்து. கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் 600 சில்ட்ரன் சொன்னாரு வில்சன். நான் அரசியல் பண்றேன்னு சொன்னா முதலமைச்சர் இந்த உயிரிழந்த 41 பேரும் வெவ்வேறு கட்சிகளில் இருக்கலாம், ஆனால் இவர்கள் நம் தமிழ் மக்கள் அப்படின்ற வருத்தத்தோடு தான் நான் இந்த பதிலெல்லாம் சொல்றேன்னு சொல்றவரு அதே வருத்தம் எங்களுக்கு இருக்காதா? அதே வருத்தத்தோடு தான் நாங்களும் கேள்வி எழுப்புறோம். அவங்களுக்கு வேண்டியது நீதி. நாங்கள் என்ன பேச விட்டு கேட்ட கேள்வி பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் தான் முதல்ல பேசிடுறீங்க. எல்லாரையும் பேச விட்டு நீங்கள் பதில் சொல்லணும். 2011 1 லட்சம் கோடி ரூபா, அதுக்கப்புறம் 10 வருஷம் 2021 வரைக்கும் நாங்கள் வாங்கினது 3 லட்சம் கோடி ரூபா, 4 லட்சம் கோடி ரூபா விட்டுட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த 5 ஆண்டுலேயே 4 லட்சம் 5 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் வாங்கிட்டீங்க. இதே காலகட்டத்தில் 2017 ஆட்சிக்கு வந்த அதிமுக 2021 வரைக்கும் 2 பேரிடர் சந்திச்சாங்க. கொரோனா 1, 2. நாடு முழுதும் லாக்டவுன். எந்த உற்பத்தி கிடையாது, எந்த வருமானம் கிடையாது. ஆனால் செலவு முன்ன விட ஜாஸ்தி. ஆனால் எந்த வரி போடாம, மின் கட்டணம் உயர்த்தாம, பஸ் கட்டணம் உயர்த்த எதுவுமே பண்ணாம உங்களுக்கு எல்லா வித வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க. மழையில் இதாயிருக்கு. இதை ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே சசிகலா பேட்டியில் சொன்னாங்க. 10,000 மூட்டை நெல் விவசாயிகள் கொள்முதல் நிலையங்கள் தேங்கி நிற்கிது, இதெல்லாம் உடனடியாக பண்ணுங்க, மழை காலம் வருதுன்னு. ஏதாவது அக்கறைப்படுறாங்களா? மழை பெஞ்சா அந்த நெல் முளைக்க ஆரம்பிக்கும், எதுக்குமே யூஸ் ஆகாது. ஒரே ஒரு விஷயத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்னன்னா 4-5 ஸ்ட்ராட்டஜி டீமு, இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுற டீமு எல்லாத்தையும் போட்டு யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் போய் திட்டுறது, அடிக்கிறது, கருத்துக்களை உருவாக்குறது, இதுக்கு தான் முன்னேறி இருக்காங்க. புது புது பேர் வைக்கிறது. பேர் வச்சு சோறு வச்சேன்னா சோறு வைக்கல, பேர் மட்டும் வச்சுன்னு இருக்காங்க. திடீர்னு போவார், எல்லாரும் ஹெல்மெட் போடுங்கன்னு, அதுக்கு ஏதாவது உயிர் காப்போம் அப்படின்னு. அது இதெல்லாமா முதலமைச்சர் வேலை? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு முத்தலிப் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சட்டசபை கூட்டத்தொடர் நேற்றைய தினம் நடந்திருந்தது. அதுல கரூர் விவகாரம் தொடர்பாக ரொம்ப காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது. அதை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்ததும் அது குறித்து முதலமைச்சர் அவர்கள் பேசுறாங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தாமதமா வந்ததுதான் இந்த பேரிழப்பிற்கு காரணம் என்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இது குறித்து ஏற்கனவே அமுதா IAS அவர்களும் சட்ட ஒழுங்குத்துறை காவல் அதிகாரி பேசும் பொழுதும் இவங்க ஏன் வந்து விசாரணை ஆணையம் இருக்கும் பொழுது இவங்க பொதுவெளியில பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அது தவறுனும் பல விவாதங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனா அதே தவறை தற்போது சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வரே செய்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருதே சார். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புலேயே அவங்க குறிப்பிட்டதுல பிரதான விஷயம் வந்து ஒன் மேன் கமிஷன் போட்டிங்க, மறுநாள் வந்து அரசு உயர் அதிகாரிகளே, காவல்துறை உயர் அதிகாரியே உட்காந்து நடந்த சம்பவத்தை விலைக்கு பதில் அளிக்கிறாங்க. அது வந்து என்னென்னா, அந்த கமிஷனுடைய செயல்பாட்டுக்கு அது வந்து ஊர் விளைவிக்கும். அப்புறம் SIT போடுறது, கோர்ட்டு SIT போடுது, அதுலேயே ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து பண்ணும்பொழுது பார்க்கும்பொழுது ஒரு நியாயமான பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் அவங்க CBIக்கு மாற்றினதில் சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்தை நேற்று இது நடந்த பிறகு சட்டமன்றம் நடக்கும் பொழுது இது சம்பந்தமாக இது நடக்கும். என்னென்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவாங்க, எதிர்க்கட்சிகளை அதில் பேச விடுவாங்க. அவங்க பேசி அவர்கள் சொன்ன விவகாரங்கள்லாம் குறிச்சிக்கிட்டு அதுக்கு முதலமைச்சர் மறுநாள் இன்னைக்கு கூட பதில் சொல்லலாம். ஆனால் அது எங்கே சட்டசபை குறிப்பேடுகளில் பதிவாகுமோன்றதுனால யாரையும் பேச விடாமல் முதலமைச்சரே இருந்துச்சு சேம் அவங்க அமுதா பேசின அதே இதை அப்படியே பேசியிருக்காரு. 500 போலீஸ்னு அவங்க சொன்னாங்க, இவர் 650. அதுலயே ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்து. கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் 600 சில்ட்ரன் சொன்னார் வில்சன். ஆனால் இவங்களை சொன்னது எல்லாம் ADG லாண்ட் ஆர்டர் எல்லாம் சொன்னதெல்லாம் 500 அதுலேயே முரண். அப்போ இதை வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, இது இல்லாமல் இந்த இது போட்டிருக்காங்க, இடைக்கால தீர்ப்பு வந்துருக்குது, முழுமையான தீர்ப்பு வந்தோம், முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ திரும்பவும் இந்த அரசு, இந்த அதிகாரிகள் அவர்களுடைய செயல்பாடின்மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு துணை போகிறது, ஒன் சைடாக நிற்கிறதாவே தெரியுது. அரசு வேலையை பார்க்கணும். விசாரணை கமிஷன் நடக்க போகுது, விசாரணை CBI பண்ண போகுது, மற்றவங்க பார்க்க போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதைத்தான் வந்து இவர் கண்டித்து வெளியில் அவர் அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் வெளியில் வந்து முழுமையாக அவர் பேசிட்டார். இதில் கூடுதலாக என்ன சொன்னாங்கன்னா,
ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இதில் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. நான் அரசியல் பண்ணுறேன்னு சொன்னால் முதலமைச்சர் இந்த உயிரிழந்த 41 பேரும் வெவ்வேறு கட்சிகளில் இருக்கலாம், ஆனால் இவர்கள் நம் தமிழ் மக்கள் அப்படின்ற வருத்தத்தோடு தான் நான் இந்த பதிலெல்லாம் சொல்கிறேன்னு சொல்கிறவர், அதே வருத்தம் எங்களுக்கு இருக்காதா? அதே வருத்தத்தோடு தான் நாங்களும் கேள்வி எழுப்புகிறோம். அவங்களுக்கு வேண்டியது நீதி, அந்த நீதி முறையாக கிடைக்கணுன்றதாக தான் நாங்களும் பேசுகிறோம். இதில் மட்டும் அரசியல்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இதில் கூடுதலாக சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்டு கூட்டணிக்கு ஆள் சேர்க்குற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. இன்றைக்கி கூடுதலாக இந்த நிதி இந்த மாதிரி விவகாரத்தில் உங்கள் கூட்டணிக்கு புதிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களும் சேர்ந்து இந்த நிதி கேட்டு வலியுறுத்தட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்களே இது கடுமையாக பாதிச்சிருக்குது, விஜய் என்டிஏ நோக்கி நகர்கிறார் அப்படின்றத முதல்வர் வரைக்கும் பாதிச்சிருக்குன்றது தான் இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ வெளிநடப்பு செய்ததை கூட தங்களுக்கு சாதகமாக்கி திசை திருப்புற ஒரு முயற்சியா என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய அந்த கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லிவிடுமோ என அஞ்சு அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முதல்வர் அவர்கள் அவர் பதில் சொன்னார். நான் கேட்ட கேள்வி என்னை பேசவே விடல, அப்புறம் எங்க அஞ்சு போறது? நான் என்னை பேச விட்டு கேட்ட கேள்வி பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் தான் முதல்ல பேசிடுறீங்க, எல்லாரையும் பேச விட்டு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ யார் இதில் அஞ்சிக்கிறா, ஏன் ரிலே பண்ணல அப்படின்னு கேட்குறேன். நான் அவங்க பேசுனது மற்ற விஷயங்களை ரிலே பண்ணல, சிஎம் பேசி முடிஞ்சோன்னா கட் ஆகிடும் ரிலே. அப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையாக அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இதெல்லாம் எதிர்த்து தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. நான் வந்தால் ரிலே பண்ணுவேன், அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிமுக திமுகவுடைய வாக்குறுதிகள்லேயே நாங்க சட்டசபை கூட்டத்தோட நேரில் போடுவோம், வருஷத்துக்கு 100 நாள் நடத்துவோம். ஆனால் இந்த 4-5 வருஷத்தில் 150 நாள் தான் நடத்தியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரிலாம் சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்றா இருக்குது. இப்போது ஒரு கூட்டத்தொடர் நடக்கும்போது அதில் நகைச்சுவைன்றது ஒரு இயல்பான விஷயம் தான், இல்லைன்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனால் அந்த நகைச்சுவை கொஞ்சம் எல்லை மீறி இந்த வாட்டி போகுதோ அப்படின்ற நகைச்சுவை இருந்து கூட தூங்கினாரா? காந்திலாம் கண்ணு சொக்குது அவருக்கு. இத்தனைக்கும் முக்கியமான விவகாரம், அந்த இது சம்மந்தமாக சுகாதாரத்துறை அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு, தாங்க முடியல அவருக்கு. கருப்பு பேட்ச் அணிஞ்சு வராங்க அதிமுகவினர். அதை பார்த்து அப்பாவு அவர்கள் சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு. இது இந்த நகைச்சுவை அந்த இடத்துல ஒரு 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை பற்றி பேசுற இடத்துல தேவையா? சபாநாயகர் பார்த்தீங்கன்னா சபையின் நாயகர், அவர் தான் ஜட்ஜி மாதிரி, எல்லாருக்கும் பொதுவானவர், அப்பா மாதிரி. அது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார்ல, அதிகமாக பார்த்தா அவர் தான் பேசியிருப்பார் உறுப்பினர்களோட அப்படின்றாரு. அதில் கூடுதலாக இந்த கமெண்ட்ஸ் தவிர்க்கப்படணும். அதுக்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டார், ஆமாங்க ரத்த கொதிப்பு இருக்குது, இத்தனை உயிர்கள் பலியானதுனால நாங்கள் ரத்த கொதிப்புக்கு ஆளாயிருக்கோம், அவர்கள் நீதி கேட்கணும்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. அதனால் இதை அந்த மாதிரி விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து இன்று நடந்த கூட்டத்தொடர்லையும் பார்த்தீங்கன்னா, தங்கம் தென்னரசு அவர்கள் நிறைய விஷயம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியில் கடன் சுமை அதிகமாயிருச்சு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் விட்டுட்டு போன அந்த 1.4 லட்சம் கோடி கடனுக்கு நாங்கள் இப்போ வர வட்டி கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. 2011 1 லட்சம் கோடி ரூபா, அதுக்கப்புறம் 10 வருஷம் 2021 வரைக்கும் நாங்கள் வாங்கினது 3 லட்சம் கோடி ரூபா, மொத்தம் 4 லட்சம் கோடி ரூபா விட்டுட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த 5 ஆண்டுலேயே 4 லட்சம் 5 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் வாங்கிட்டீங்க. பொதுவாக ஒரு கவர்மெண்ட்டு, இதே கவர்மெண்ட்டு ஆட்சிக்கு வந்த பொழுது நிதி பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. யார்? பிடிஆர் உபரி கொடுத்தாரு. அதாவது நிதி பற்றாக்குறைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் 5 லட்சம் கோடி ரூபா செலவு, இதில் நாங்கள் உபரியாக அதாவது செலவுக்குள்ளே 5 லட்சம் கோடி ரூபா செலவு, அந்த வரவு செலவுனா 5 லட்சம் கோடியில் 4.95 லட்சம் போக 5000 கோடி ரூபா மிச்சப்படுத்துகிறாங்கன்னா அது உபரி. பற்றாக்குறைனா 5 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போட்டிருக்கோம், 5,10,000 கோடி ரூபா செலவாகும், நாங்கள் 5,10,000க்குள்ளே நிறுத்த பார்ப்போம். அப்படின்னா பற்றாக்குறையை நாங்கள் 10,000 கோடிக்குள்ளே நிறுத்த பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் போன வருஷம் இவங்க சொன்னது 3,000 கோடி ரூபா பற்றாக்குறையை நிறுத்த பார்க்குறோன்னு. ஆனால் வந்தது 27,000 கோடி ரூபா பற்றாக்குறை. இதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் மற்ற மாநிலங்கள்லாம் உபரி, அதாவது போட்ட பட்ஜெட்டில் மிச்சப்படுத்துறது பார்த்தா 27,000 கோடி ரூபா. அவங்க அந்த உபரி பட்ஜெட்டோடு அவங்க வாங்குகிற மற்ற வர்ற இது அடுத்த ஆண்டுலாம் சேர்த்து முதலீடுகளில் கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த முதலீடுகள் மூலமாக வருமானம் வரும், அது நாட்டுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் வாங்கி
இந்த உரிமை தொகை இந்த மாதிரி இதுக்கு செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் செலவு, இது ஒன்ஸ் ரிட்டர்ன் வராது. இந்த செலவுனால அரசுக்கு பயனும் கிடையாது. ஆனால் இவர்கள் வாக்கு கொடுத்துட்டோம், அந்த கோரிக்கை வச்சிட்டோம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் சொல்கிறாருல்ல, நீங்கள் வாங்கின 1,00,000 சில்லற கோடிக்கு நாங்கள் வட்டி கட்டுறோன்னு. இப்போ அடுத்து வர்ற அரசு இவர்கள் வாங்கின 4,00,000 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டணும். அப்போ 9,00,000 கோடி ரூபாய்க்கு வருடந்தோறும் பெரும் தொகை வட்டியாக போகும். இந்த 4,00,000 5,00,000 கோடி ரூபா நீங்கள் வாங்கி இவ்வளோ செலவழித்து என்ன ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்திருக்கீங்க, என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க, நாங்கள் வாங்கினதுனால இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வாங்கினதுனால பட்ஜெட் பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா அது இல்லை. நாங்கள் வாங்கினதுனால போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த பண பலன்கள் நிலுவையெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இல்லை. நாங்கள் வாங்கின கடனால் விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை. நீங்கள் கடன் வாங்கினது போக வருஷத்துக்கு 20,000 கோடி 15,000 கோடி ரூபா மின் கட்டண உயர்வு மக்கள் தலையில் போட்டிங்க. விவசாய கடன் சொத்து வரி 12,000 கோடி ரூபா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு போன கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு போனாங்க. 12,000 கோடி ரூபா இவர்கள் பண்ணவே இல்லை. அப்போ இந்த மாதிரி இவங்க வாங்கின கடன்னால என்னான்னு கேட்டால் அது சம்மந்தமாகவும் எந்த பதிலும் இல்லை. ஆனால் இதே காலகட்டத்தில் 2017 ஆட்சிக்கு வந்த அதிமுக 2021 வரைக்கும் 2 பேரிடர் சந்தித்தாங்க. கொரோனா 1, 2. நாடு முழுதும் லாக்டவுனு, எந்த உற்பத்தி கிடையாது, எந்த வருமானம் கிடையாது. ஆனால் செலவு முன்னை விட ஜாஸ்தி. ஆனால் எந்த வரி போடாமல், மின்கட்டணம் உயர்த்தாமல், பஸ் கட்டணம் உயர்த்த எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு எல்லா வித வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அது கவர்மெண்ட்டா இது கவர்மெண்ட்டா என்ற கேள்வி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. ஒரு உபரி காட்ட முடியலனாலும் பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டாவது நீங்கள் பண்ணலாம்ல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பற்றாக்குறை பட்ஜெட் கூடிக்கிட்டே போகுது. அப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்டவரை கொண்டு வந்து அமைச்சராக்குனீங்கன்னா அவருக்கு தெரியும், அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. நிதித்துறை சம்மந்தமாக அனுபவம் உள்ளவர்கள் கொண்டு வந்தால் ஓகே. பிடிஆர் இருந்தார், 2 வருஷமாக என்னமோ 3,000 கோடி ரூபா உபரி காமிச்சார். ஆனால் இப்போ 27,000 கோடி ரூபா பற்றாக்குறை. அப்போ நிதியத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆளை போட்டு கூடுதலாக அவர்கிட்ட மின்சாரத்துறையும் கொடுத்தீங்க. ஏன் மின்சாரத்துறைக்குன்னு ஒரு கேபினெட் அமைச்சர் கிடைக்கலையா உங்களுக்கு? யார்கிட்டயா கொடுத்து பண்ண வேண்டியதானே. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது தான் உங்களுக்கு மேலும் மேலும் சுமைகள் அதிகரிக்குது. மின் கட்டணம் உயர்த்துறீங்க, எதுக்கு? விலைவாசி உயர்வு அந்த மற்ற விஷயங்களுக்காகன்றீங்க. ஆனால் உயர்த்தின பிறகு அடுத்த வருஷம் அதை சமாளிச்சுட்டு மின் கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்கணும்ல. 3 வருஷமும் ஏற்றுறீங்க. 4வது வருஷம் தேர்தல்ன்றதுனால வீடுகளுக்கான மின் கட்டணத்தை உயர்த்தலை, கமர்ஷியலாக ஏற்றிட்டீங்க. அப்புறம் நீங்கள் என்ன நல்லாச்சு? பஸ்ஸு வருஷத்துக்கு இத்தனை 1000 பஸ்ஸு நாங்கள் புதிய பேருந்துகள் வாங்குவோம். நீங்கள் மொத்தமே வாங்கினது 1,300 என்னமோ தான் வாங்கியிருக்கீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் பார்த்தா பால் கட்டண உயர்வு, பால் கொள்முதல் குறைஞ்சி போயிருக்குது. நெல் கொள்முதல் எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு தஞ்சை மாவட்டத்தில் இந்த வருஷம் 2,000 ஏக்கர் நினைக்கிறேன் நெல் கொள்முதல் ஆகி வந்து குவியுது. அதை கொள்முதல் பண்ணாமல் தூக்கி ஓரம் போட்டு நீங்கள் வச்சிங்க, இங்கே இறக்கி வைங்க அங்கே இறக்கி வைக்கன்னு சொல்லி 5,000 மூட்டை நெல் மழையில் இதாக இருக்குது. இதை ஒரு 1.5 மாதம் முன்னாடி 1 மாதம் முன்னாடியே சசிகலா பேட்டியில் சொன்னாங்க. 10,000 மூட்டை நெல் விவசாயிகள் கொள்முதல் நிலையங்கள் தேங்கி நிற்கிது, இதெல்லாம் உடனடியாக பண்ணுங்கள், மழை காலம் வருதுன்னு. ஏதாவது அக்கறைப்படுறாங்களா? மழை பெஞ்சால் அந்த நெல் முளைக்க ஆரம்பிச்சிடும், எதுக்குமே யூஸ் ஆகாது. அப்போ விவசாயிகளுக்கும் பாதிப்பு, நம்ம மக்களுக்கே நெல் அதுக்கான இது கிடைக்காம போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துலாம் அதிகாரிகள் எனக்கு என்னென்னு நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குதா, எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருக்குது இதெல்லாம். அதனால் டோட்டலாக கிட்டத்தட்ட ஃபெயிலியர்ன்றது தான் அவர் பதிவு பண்ணுறாரு. நீங்கள் கேட்டால் நாங்கள் இது கொண்டு வரோம், என்னது முதலீடுகள் கொண்டு வரோம் 15,000 கோடி ரூபான்னு, மறுநாளே மறுத்துட்டான் இருந்தாலும் ஃபாக்ஸ்கார். நாங்களாம் எதுவும் கொண்டு வரலன்னா. இன்றைக்கி காலைல ஒன்று பார்க்குறேன், மைக்ரோசாஃப்ட்டில் கூகுளில் நாங்கள் பெரிய அளவில் முதலீடு கொண்டு வரோன்னா அது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. எது உண்மை போயின்னு தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்களுக்கான தெளிவான இதுவே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்னென்னா 4-5 ஸ்ட்ராட்டஜி டீமு, இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுற டீமு எல்லாத்தையும் போட்டு யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் போய் திட்டுறது, அடிக்கிறது, கருத்துக்களை உருவாக்குறது, இதுக்கு தான் முன்னேறி இருக்காங்க. புது புது பேர் வைக்கிறது, பேர் வச்சு சோறு வச்சேன்னா சோறு வைக்கல, பேர் மட்டும் வச்சுன்னு இருக்காங்க. திடீர்னு போவார், எல்லோரும் ஹெல்மெட் போடுங்கன்னுவார், அதுக்கு எதாவது உயிர் காப்போம் அப்படின்னு. இதெல்லாமா முதலமைச்சர் வேலை?
மகளிர் உரிமை தொகை அந்த திட்டம் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே வந்து இந்த நிதி சுமையை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அது மட்டும் இல்லாம இது தேர்தலை குறிவைத்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுவும் குறிப்பா தேர்தல் நெருங்கி வர இந்த சமயத்துல அந்த திட்டம் இன்னும் விரிவாக்கப்பட்டு இருக்கு. இப்ப நடந்த கூட்டத்தொடர்ல கூட அதற்கான ஒரு திட்டம் அந்த கருத்தை உதயநிதி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்?